ஹாய் நிஷாரா டைரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நிஷாராஸ் டைரி. இன்றைக்கி நாம் 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி. ஸோ நான் செய்கிற இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சேம் டைம் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் மட்டனை எப்படி ஜூஸியாக நம்ம சமைக்கிறது, அரிசி எப்படி உடையாமல் இருக்கணும்னு சின்ன சின்ன மெத்தட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 kg மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 கிலோ வரைக்கும் மட்டன் எடுக்கலாம். ஆனால் உப்பு அளவு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ண 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஃப்ரீஸ் பண்ணாத மட்டனாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா குக் ஆகிறதுல ஜூஸினஸ் கிடைக்கும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு குக்கரில் வச்சுட்டேன். இது 3 விசில் அடித்தா போதுங்க, அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 250 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்குன்னு நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் அடி கொஞ்சம் கனமாக இருக்கும். அந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது தம்மு சூப்பராக வரும். எனக்கு இந்த பாத்திரம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அடி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இதில் பண்ணுறேன். இதில் இப்போ நான் ஏலக்காய் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும், லவங்கம், அதுக்கப்புறம் பட்டை எல்லாமே ஒரு 2 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வாசனை பிரியாணி இதில் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 500 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதாவது 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுக்கலாம். பட் நீட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக குக் ஆகும். மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணுங்க. எப்படி அப்படின்னா அந்த கலர் ப்ரௌனாக மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வர மாதிரி எடுக்கணும். அப்போ மட்டும்தான் பிரியாணியோட டேஸ்ட்டு மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா எனக்கு இந்த வெங்காயம் வேக வைக்க மட்டுமே ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஸோ இதை நல்லா நம்ம ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் தான் நான் குக் பண்ணுறேன். இப்போது வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். 250 ml ஆயிலே கரெக்டானது தான். இது வடி தம் பிரியாணி. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் தண்ணி சூடுக்கு வைக்கிறேன், சாதம் வடிக்கிறதுக்காக. தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஆனால் இதுவுமே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நல்லா அது ப்ரௌனிஷ் கலர் கிறிஸ்பியாக தெரியணும். அப்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்த 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பூண்டோட வாசனையும் இஞ்சியோட வாசனையும் போகிற அளவுக்கு விட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான அளவுங்க. கொஞ்சம் காரமாக இருக்கிற மிளகா அப்படின்னா நீங்கள் 1.25 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாவோட கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 பச்சை மிளகா வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடயே 1/2 கிலோ தக்காளி, 500 கிராம் தக்காளி. தக்காளியும் வெங்காயமும் ஒரே குவான்டிட்டி தான். 500 கிராம்ஸ் 500 கிராம். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி அப்படின்னு சேர்த்துருக்கேன். புதினா அதிகமாக போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட மட்டன் அளவு மாறும்போது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அளந்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம அரிசி கொதிக்கிறதுக்கான தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது அரிசிக்கான உப்பு. ஸோ இது 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அரிசி நமக்கு உதிரியாக வரணும்னா இந்த கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அப்படின்னு இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம
நம்ம பக்கத்தில் அடுப்பில் வச்சுருந்த பிரியாணி மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 250 ml அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் வந்துட்டு கரெக்டாக நம்ம கப் அளவு பார்த்தோன்னா ஒரு பெரிய கப் அளவு 250 ml அதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது கூட வந்துட்டு நம்ம 4 விசில் விட்டு வேக வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் வந்து ஒரு 75% குக்காக இருந்தால் போதுங்க. ஏன்னா இது தம் பிரியாணி. ஸோ தம்மில் போடும்போதே மட்டன் இன்னும் நல்லா குக் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அந்த பாத்திரத்தை மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம பாத்திரத்தை மூடி வச்சதுக்கப்புறமே பாருங்கள் நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து நான் மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி இருந்ததில்ல, அதில் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800 ml தண்ணி. 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு வந்து 800 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து சூப்பராக அந்த சேமியா சைஸில் பெருசு பெருசாக வரும். மட்டனை போட்டதுக்கப்புறம் பாத்திரத்தை நல்லா மூடி வச்சிடணும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நான் அது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அரிசி வந்துட்டு நீங்கள் எந்த அரிசி வேணால் வாங்கலாம். மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரைஸ்ன்னு எழுதியிருக்கும். அந்த மாதிரியான பிரியாணி ரைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த தண்ணியில் வந்துட்டு இந்த அரிசியை போட்டதுக்கப்புறம் கிளறி விடக்கூடாது. லைட்டாக மேலாக்கா எடுத்து விட்டுட்டு பண்ணால் போதும். இது வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. கரெக்டாக வந்துட்டு அரிசி வந்து அந்த தண்ணி அளவுக்கு மேலே ஏறி வரும். அதுதான் கணக்கு. ஒரு 35% 40% குக் ஆனாலே போதும். இப்போ வந்து என்னோடய தண்ணி வந்து 5 மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறமாவே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா மட்டன் எல்லாத்தையும் எல்லா சைட்லேயும் 4 பக்கமாகவும் சைடாக தள்ளிட்டு நடுவில் அரிசி போட போகிறேன். ஸோ அரிசி போடும்போது வந்துட்டு நம்ம அரிசி வந்து மினிமம் வந்து 50% குக் ஆகிருந்தால் போதும். மேலே ஃபுல்லாக அரிசி போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கலந்தெல்லாம் விட்டுறாதீங்க. சைடில் வந்து நம்மளோட கரண்டியை வச்சு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அந்த அரிசி தண்ணி வந்து மேலே ஏறி வரணும். பார்க்க தண்ணி இல்லாத மாதிரி தெரியுதுன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா போதும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே தண்ணி மேலேறி வரும். அதுக்கப்புறம் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணியோட அளவு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நம்ம தம் போடுறதுக்கு 10 மினிட்ஸ் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் 5 மினிட்ஸ் ஹை ஸ்பீட் வச்சோடனே தண்ணி நல்லா மேலேறி வந்துருச்சு. நான் வந்து பிரியாணி பண்ணும்போது முட்டை தனியாக வேக வைக்க மறந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளேயே போட்டு நல்லா வேக வச்சுக்கலான்னு எடுத்துட்டேன். தம் போடும்போது முட்டை வந்து சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இது மேலே வந்து நம்ம ஹெவி பாத்திரம் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹெவி பாத்திரம் வைக்கணும். நான் தண்ணி வடித்தேன் இல்லையா சாப்பாடு தண்ணி, அந்த தண்ணியை மேலே எடுத்து வச்சுட்டு நான் கரெக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து தம் போட போகிறேன். தம் போடணுன்னா சைடில் நம்ம துணி வைக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாசில் பேப்பர்ஸ் வைக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நார்மலாக ஒரு ஹெவி பாத்திரத்தில் வந்து தண்ணி மேலே எடுத்து வச்சா போதும். அதுவும் வந்து நம்ம பாத்திரத்தோட மூடி வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லா பக்கமும். சில பாத்திரம் வந்து மேலே கீழே இருக்கும், அப்போ புகை தான் வெளியே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வைக்கணும். இப்போ எனக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன். செம்மையாக குக் ஆகிருக்குதுங்க. இப்போ அரிசியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி அளவு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்படியே இந்த பிரியாணி இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரைஸை எடுத்தாலே அது உதிரி உதிரியாக இருக்கும். நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாவோ கலர் பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணலை. பார்க்க தான் பிரியாணி வந்து லைட் கலர்ஸில் இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட்டு காரம் உப்பு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரைஸை பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே உதிரி உதிரியாக தான் கொட்டுது, ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இந்த சூடான சுவையான பிரியாணியை நீங்கள் வாழை இலையில் பரிமாறி சாப்பிட சொன்னீங்கன்னா போதுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க மட்டனும் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பிரியாணியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல, அப்போ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? சூப்பராக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. சாரி, எங்களுக்கு சுட சுட சாப்பிட்டா தான் பிடிக்கும். சாப்பிட டைம் ஆகிடுச்சு, நாங்கள் எல்லோரும் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சீக்கிரமாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.